நான் சுபஹு தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹு தஆலாவுடைய திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு அமர்ந்திருப்பது, ஹசரத் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சந்ததிகளில் 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது. இவ்வாறே அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரை அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு அமர்ந்திருப்பது, ஹசரத் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவருடைய சந்ததிகளில் 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு மிகவும் பெருமையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டால் சூரியன் உதயமாகும் வரை அந்த இடத்திலேயே சம்மணமிட்டு அமர்ந்திருப்பார்கள் என்று ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் சொர்க்க பூங்காக்களை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சொர்க்க பூங்காக்கள் என்றால் திக்ருடைய சபைகள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஃபஜர் மற்றும் அசருக்கு பிறகு திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு.